வார 10ஆம் தேதி ஹொர்மஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு இந்த சாமி அந்த சிங்களத்தில் மேனி ஒன்று சொல்லுவாங்க. 10ஆம் தேதி ஓப்பன் ஆகிருந்தாங்க. அதுக்கடையில் பார்த்தா சிகப்பு கடலை செங்கடலை மூட்டிட்டானுங்களாமே. அதுக்கு இப்போ புதுசாக வீடியோ ஒன்று ரெடி பண்ணுவாங்க. 7ஆம் மாதம் 10ஆம் தேதி திறப்பாங்க அப்படின்னு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். செம்மையாக ஒரு தூக்கம் போயிடுச்சு வண்டிக்குள்ளே. அதுக்கப்புறம் ஒரு கோலண்டு வந்து சான்ஸ் பண்ணி பேசிட்டு ட்விட்டர் பக்கம் போனால் சொல்லுவாங்களே, மரத்தால் விழுந்தவனுக்கு மாடு முட்டின நிலைமைன்னு. அது நம்மளுக்கு தான் வந்திருக்குது. இல்லை இப்போ ஒரு மாதிரியாக ஹொர்மஸ் திறக்கிறாங்க, இல்லை அது இதுன்னு பிரச்சனை வந்தால் செங்கடலால் அனுப்புறதுக்குரிய ஏற்பாடுகள், கார்கோ அது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. ஹூத்தி படையினரின் மிக முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியானது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செங்கடல் வழியாக எந்த ஒரு அமெரிக்க இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட கப்பல்களும் பயணிக்க முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. எந்த ஒரு கப்பலும் பயணிக்க முடியாது. போகக்கூடிய எந்த ஒரு கப்பலாக இருந்தாலும் அக்கப்பல் மீது ஹூத்திஸ் announced ban on maritime navigation for the occupation in the Red Sea. They confirmed that launch of the break of missile and sensitive target of Jaffa. எந்த ஒரு கப்பலும், எதிரி நாட்டு கப்பல் எதுவுமே இனி போக விட மாட்டோம். போகக்கூடிய அனைத்து கப்பலையும் நேரடியாக தாக்கி அழிப்போம் அப்படின்னு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை எப்படி ஈரான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு இன்னைக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஏமன் தற்போது அவங்களுடைய தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரானுக்கு அடித்தாங்க இல்லையா, ஈரான் அமெரிக்கா யுத்தம் நடந்துச்சு இல்லையா, அதோட ரெடி ஆகிட்டாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் இந்த இருக்கிறது தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். இது வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். இதிலிருந்து அப்படியோ பார்த்தீங்கன்னா ஆப்போசைட்டில் இந்த பக்கம், அதாவது இது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், இது வந்து செங்கடல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சவுதி அரேபியாவிலேருந்து லோட் பண்ணிவிட்டு இந்த வழியாக தான் போகணும். இந்த குட்டி வழியாக தான் போகணும். இந்த குட்டி வழி எந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன ஏரியா வந்து ஒட்டுமொத்தமாக ஆட்சி பண்ணுறது யமன் நாடு தான் இதுக்குரிய உரிமையாளர்கள். இந்த இடத்துல கப்பல்கள் வந்து செங்கடல் வழியாக இந்த இடத்தை தாண்டி தான் இப்படியே வந்து இஸ்ரேல் பக்கம் அந்த பக்கத்துக்கு போகிறனாலும் போகணும், அல்லது இந்த பக்கம் தாண்டி இலங்கை, இந்தியா போன்ற மற்ற நாடுகளுக்கு போகிறதாக இருந்தாலும் சரி, இந்த அரபு நாடுகளுக்குள்ளே வாரதாக இருந்தாலும் சரி, ஹார்மஸ் பக்கம் வாரதாக இருந்தாலும் சரி, இந்த ரூட் வழியாக வரணும். சூயஸ் கால்வாய் வழியாக வரக்கூடிய கப்பல்கள் சூயஸ் கால்வாய் வழியாக வந்து எஜிப்த் வழியாக உள்ள வந்து இந்த பக்கம் வரணும். இனிமேல் சூயஸ் கால்வாய் வழியாகவும் எந்த ஒரு கப்பலும் வர முடியாது. அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வரவும் முடியாது. செங்கடலையும் ஃபுல்லாக கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க ஹூத்திகள். இந்த பக்கம் ஈரான், அந்த பக்கம் ஹூத்திகள். என்ன மாதிரியான சிச்சுவேஷன் வரப்போகுது அப்படி பாருங்கள். ஒரு கட்ட விரலுக்குள்ளே அடங்குறது. மேப்பை ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணினா கட்ட விரலுக்குள்ளே அடங்கிடுச்சு ரெண்டும். இது செங்கடல், இது ஹார்மஸ். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது பாருங்கள். இனிமே கார்கோ கப்பல்கள் அது இது ஒரு மாதிரியாக அதை பைபாஸ் பண்ணி போகிறதா இருந்தால் நிச்சயமாக வேறு நாடுகளுக்கு சொந்தமான, அதாவது யமன் தாக்குறதுக்கான இலக்குகளுக்குரிய கப்பல்களாக இருந்துச்சுன்னா, சாதாரணமாக அமெரிக்காவுக்கு, பிரிட்டிஷுக்கு, மற்ற நாடுகளுக்கு, இஸ்ரேலுக்கு சம்மந்தப்பட்ட கப்பலாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக இவங்க விட மாட்டாங்க. பாப்போம் என்ன தான் செய்கிறது. சரி வராது. இலங்கையில் யாராவது 10 பேர் ஒரு 10 கப்பலை வாங்கி விடுங்கப்பா, இலங்கைக்கு டைரெக்டாக கார்கோ ஷிப் பண்ணுவோம். அப்போ ஒரே அடியாக இங்கே ஹார்மஸில் இருந்தே ஏற்ற முடியும். இலங்கை கப்பல்னால் அடிக்க மாட்டாங்கல்ல, இலங்கை தான் நண்பனாச்சு. அதனால் இலங்கை ஓனர் சொந்தமான கப்பல்கள் இருந்தால் மட்டும்தான்
இப்போதைக்கு இலங்கைக்கு போக முடியும். இந்தியாவுக்கும் அதே நிலைமை தான். இந்திய ஓனர்களுடைய கப்பல்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது. வேறு நாட்டு கப்பல்களுக்கு நோ சான்ஸ். பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது. கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்கிற பரப்பரப்புலேயே இருக்குதுல்ல, பதட்டமாகவே வச்சிருக்கிறாங்க நம்மளை. அது போதாதுன்னு இப்போதைக்கு அமெரிக்கா இஸ்ரேலோட கை கோர்க்காத வரைக்கும் சந்தோஷம். கை கோர்த்துட்டாங்க, நம்ம சொல்லி முடிஞ்சது. பார்க்கலாம், போகிறதுலேருந்து பார்ப்போம். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மக்களே.